பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, தர்மையான காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். அவர் வேதத்தை வாசிக்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தை, நான் பெற்ற சந்தோஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எனக்கு பிரயோஜனமாக, எனக்கு சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் சமூகத்தில் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். என்ன இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னா, மத்தேயு 15 அதிகாரம் அதனுடைய 26 வசனத்திலிருந்து 28 வசனம் வரை வாசிக்கும்போது ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். என்ன சம்பவம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 15 அதனுடைய 21 முதல் நாம் 28 வரை வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு வசனமாக எனக்கு காணப்பட்டுச்சு. ஏன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், அந்த பெண்ணுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை சிந்திக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததா இது வரைக்கும்? இதுக்கு மேலே இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவள் மகளை குறித்து அவள் பேசும்போது அவள் கவனிக்கவே இல்லை. அவள் பின்தொடர்ந்தே போகிறாள். யாராவது நம்ம சொல்கிறத கவனிக்கலாம், என்ன செய்வோம்? விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த பெண் அப்படி இல்லை. அவளை பின்தொடர்ந்து போகிறாள். அப்போது சீடர்கள் சொல்கிறாங்க, அவங்க பின்னாடி தொடர்ந்தே வர, அவளை கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் ஜனத்திற்கே நான் வந்தது, இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கே அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல என்றார். உடனே அவள் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார், ஓடி வர வந்து, அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்படி சொன்னால் நீங்களோ நானோ என்ன சொல்லுவோம்? அவர் என்ன சொல்கிறார்? அவரை ஓப்பனாக சொல்கிறாரு, நான் நாய்க்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் அப்படி நாயினே சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அப்போ அவள் என்ன சொல்கிறா, நம்மளாக இருந்தால் கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டோம். நம்ம நாயின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நிற்க மாட்டோம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நிற்க மாட்டோம். ஆனால் அந்த பெண் எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பா பாருங்கள். மெய்தான் ஆண்டவரே, அந்த வார்த்தை ரொம்ப ரசிச்சிச்சு, என்னை ருசிக்க வச்சிச்சு. மெய்தான் ஆண்டவர்கிட்ட அதான் எதிர்பார்க்குறார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர்கிட்ட வர எதிர்பார்க்குறார். உங்கள்கிட்ட நீங்கள் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் இல்லை. நான் அப்படி மாறினா தான் ஆண்டவர்கிட்ட வரணும்னு இல்லை. நீங்கள் எப்படி இருந்த நாயாகவே இருந்தாலும் சரி, அவர்கிட்ட வந்து நிற்கும் போது அவனோட நாயின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது மெய்தான் ஆண்டவரே, அது ரொம்ப பிடிச்சி. மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்கள். மெய்தான் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். எஜமான்களின் மேடை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எஜமான்கள்னா இவர் நாய்க்குட்டிகள்ங்கிறாரு, எஜமான்கள் அப்படிங்கிற. அப்போ எஜமான்கள் அப்படின்னா அதுவும் சின்ன பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களே என்ன சொல்கிறாரவா? எஜமான்கள் அப்படிங்கிற. ஆமாம், நாங்கள் நாய்க்குட்டி தான்ப்பா, என் பிள்ளை நாய்க்குட்டி தான். ஆனால் உங்கள் பிள்ளைங்க எஜமான்கள் இல்லையா? அப்போது எஜமான்கள் மேஜையிலிருந்து சிந்தும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. அந்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களை மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா.
மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் ஆகிலும் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னார். சொன்னவுடன் இயேசு சொல்கிறார், ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று அந்நேரமே சுகம். அல்லேலூயா. அந்நேரமே அவள் ஆரோக்கியமடைந்தாள். அந்த மகள் அந்நேரமே ஆரோக்கியமடைந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் நான் இப்போ காலை வேளையில்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இதை எத்தனை மணிக்கு கேட்டாலும் சரி, அந்த பொழுது உங்களுக்கு விடியற்கால பொழுதை போல தான் இருக்கும். அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது. உன் விசுவாசம் பெரிது என்கிற வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்தது. அந்த அளவிற்கு அவள் சொன்ன வார்த்தை மெய்தான் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போகிற நீங்களும் நானும் நம்மை மாயமாய் மறைத்து கொள்ளாமல், நம்ம அக்கிரமங்களையும் நியாயங்களையும் நான் குளிச்சுட்டா போதும், அக்கிரமெல்லாம் தீர்ந்து போச்சு, நான் பாவத்தை செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்து பரிசுத்தமாயிட்டேன், நான் மன்னிப்பு இந்த வாட்டி செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு தேவ சமூகத்தில் போய் நிற்கக்கூடாது. நான் பாவிதான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் எனக்கு உதவி செய்யுங்க. ஆகிலும் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னவுடன், மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்நேரமே அவள் சுஸ்தமானாள். ஆம் தேவனுடைய ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் எந்த வேளையில் இந்த வசனம் உங்களை நோக்கி வருகிறதோ அப்பொழுதே நீங்கள் ஜெபிக்கும்போது, இந்த வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். உங்கள் குடும்பம் சௌக்கியமாக மாறும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காகவே துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, ஆண்டவர், இந்த கானானியரை குறித்து, அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே, நீர் உடைய இரக்கத்தை காண்பித்தீரே சுவாமி. அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக நீர் கேட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் அவள் ஞானமாய் பதில் சொன்னாலே, அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும்பா. உடைய சமூகத்தில் அற்புதங்களை சுகங்களை பெற்றுக்கொள்வதற்கு உம்மிடத்தில் எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, உம்மிடத்தில் எப்படி அணுக வேண்டும், அந்த அணுகுமுறையை அவள் புரிந்து கொண்டாலே, அதுபோல தேவனுடைய நீர் எப்படியாவது அவருக்கு அற்புதம் செய்வீர் என்று அவள் விசுவாசித்தாளே, அவள் விசுவாசம் பெரிதாக இருந்தது என்ற வேதத்தில் அவள் விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவள் ஆசீர்வதித்தரே கர்த்தாவே. அந்த மகளை ஆசீர்வதித்தது போல இன்று யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களை உயர்த்தி அவங்களை பலப்படுத்தும்படியாக சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த என்னிடத்தில் வருகிற ஒரு வார்த்தையும் வெறுமையாக திரும்பாதன்னு சொன்னீரே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இன்றைக்கு நீ சொன்ன இந்த அப்பம் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீரே. இந்த வார்த்தை மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான்னு சொன்னீரே. உடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இது எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் புது பலனையும் நிறைவையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.